வினா எண் 26. மாட்டைப் பூட்டிக் காட்டைக் கீறுவோம். யார் கூற்று? மாட்டைப் பூட்டிக் காட்டைக் கீறுவோம் என்ற வரி இடம்பெற்றுள்ள கவிதையின் தலைப்பு ஏர் புதிதா? ஏர் புதிதா என்ற கவிதை கு. ப. ராஜகோபாலன் எழுதிய படைப்புகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அந்த வகையில் மாட்டைப் பூட்டி காட்டைக் கீறுவோம் என்னும் வரியை எழுதியவர் கு. ப. ராஜகோபாலன். வினா எண் 27. பொன் ஏர் பூட்டுதல் நிகழ்வு நடைபெறும் மாதம் சித்திரை மாதம். வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன் ஏர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடம் ஆகும் என்ற செய்தி ஏர் புதிதா என்ற கவிதை இடம்பெற்றுள்ள பக்கத்திலேயே உள்ளது. அந்த வகையில் பொன் ஏர் பூட்டுதல் நிகழ்வு நடைபெறும் மாதம் என்பது சித்திரை ஆகும். வினா எண் 28. நிலம் சிலிர்க்கும் பிறகு நாற்று நிமிரும் எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் தலைப்பு நிலம் சிலிர்க்கும் பிறகு நாற்று நிமிரும் எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் என்ற வரிகளை எழுதியவர் கு. ப. ராஜகோபாலன். அந்த வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதையின் தலைப்பு என்று கேட்கப்பட்டால் ஏர் புதிதா என்பதாகும். ஆனால் இங்கே அந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் தலைப்பு என்று கேட்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே நிலம் சிலிர்க்கும் பிறகு நாற்று நிமிரும் எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதையின் தலைப்பு ஏர் புதிதா. ஆனால் ஏர் புதிதா எனும் கவிதை கு. ப. ராஜகோபாலன் படைப்புகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. எனவே இந்த கேள்விக்கான விடை கு. ப. ரா. படைப்புகள் என்பதாகும். வினா எண் 29. கு. ப. ராஜகோபாலன் பணிபுரியாத இதழ். இந்த கேள்விக்கு விடை காண கு. ப. ராஜகோபாலனை பொறுத்தமட்டில் அவர் 1902 கும்பகோணத்தில் பிறந்தவர். மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர், கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். அவர் 4 இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தார். 1 தமிழ்நாடு, 2 பாரதமணி, 3 பாரத தேவி, 4 கிராம ஊழியன்
ஆகிய 4 இதழ்களில் அவர் பணிபுரிந்திருக்கின்றார். அந்த வகையில் கு. ப. ராஜகோபாலன் பணிபுரியாத இதழ் கொடுக்கப்பட்டுள்ள தெரிவுகளில் இந்தியா என்பதாகும். வினா எண் 30. சங்கத் தமிழரின் திணை வாழ்வு எதனை அடிப்படையாக கொண்டது? இந்த கேள்விக்கான பதில் ஏர் புதிதா என்ற கவிதை தலைப்பில் நுழையும் முன் என்ற துணைத் தலைப்பின் கீழ் சங்கத் தமிழரின் திணை வாழ்வு வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது என்ற பதிலை கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சங்கத் தமிழரின் திணை வாழ்வு வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது. வினா எண் 31. திருவள்ளுவரின் கூற்றுப்படி யாரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர்? இந்த கேள்விக்கான பதில் கொடுக்கப்பட்டுள்ள தெரிவுகளில் குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்து வாழ்பவர் என்பதாகும். குறளின்படி குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு என்ற குறள் உள்ளது. அதன் பொருள் குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர் என்பதாகும். குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. இதன் பொருள் குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர் என்பதாகும். ஆப்ஷன் பி என்பதை பொறுத்தமட்டில் விடாமுயற்சி, சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரை பற்றி கூறும் குறள் ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி என்பதாகும். ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. இதன் பொருள் விடாமுயற்சி, சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி உயர்ந்து விளங்கும். விடாமுயற்சி, சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி உயர்ந்து விளங்கும் என்பதாகும். ஆப்ஷன் சியை பொறுத்தமட்டில் தம் குறையை சொல்வதை கேட்டவுடனேயே உதவி செய்பவர் யார் எனில் அதற்கான குறள் சொல்லப் பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்லப் பயன்படும் கீழ். சொல்லப் பயன்படுபவர் சான்றோர் கரும்பு போல் கொல்லப் பயன்படும் கீழ். இதன் பொருள் ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்டவுடனேயே உதவி செய்வர் சான்றோர் கரும்பை பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் கயவர். ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்டவுடனேயே உதவி செய்வர் சான்றோர் கரும்பை பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் கயவர் என்பதாகும். ஆப்ஷன் டியை பொறுத்தமட்டில் இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை பற்றி எந்த குறள் கூறுகிறது எனில் இகழ்ந்தல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்பது உடைத்து. இகழ்ந்தல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்பதுடைத்து. இதன் பொருள் இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால்
இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும் என்பதாகும். எனவே திருவள்ளுவரின் கூற்றுப்படி யாரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர் எனில் குற்றமில்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்து வாழ்பவர் என்பதே சரியான விடை. வினா எண் 32. ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது? இந்த கேள்விக்கான பொருள், இன்மையின் இன்னாத யாதனின், இன்மையின் இன்மையே இன்னாதது. அதாவது ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும். குறள் இன்மையின் வினா எண் 33. கூற்று 1. கம்பர் சோழ நாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர். இந்த கூற்று சரியானது. கூற்று 2. முதல் அந்தாதி நூலான அற்புத திருவந்தாதி நூலை இயற்றியவர் கம்பர். இந்த கூற்று தவறானதாகும். முதல் அந்தாதி நூலான அற்புத திருவந்தாதியை எழுதியவர் காரைக்கால் அம்மையார். இவர் 63 நாயன்மார்களுள் ஒருவர். 63 நாயன்மார்களுள் பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. இவை போக முதல் அந்தாதி நூலான அற்புத திருவந்தாதி நூலை எழுதிய காரைக்கால் அம்மையார் சைவ திருமுறைகளுள் 11வது திருமுறையாக இருக்கக்கூடிய நூல்களுள் அந்தாதி, அதாவது அற்புத திருவந்தாதி நூல் ஒன்றாகும். எனவே வினா எண் 34. இன்மையின் இன்மையே இன்னாதது யார் கூற்று? இன்மையின் இன்னாதது யாதனின், இன்மையின் இன்மையே இன்னாதது என்பது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். அதன் பொருள், ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும் என்பதாகும். எனவே இன்மையின் இன்மையே இன்னாதது என்பது வள்ளுவரின் கூற்றாகும். வினா எண் 35. ஆற்றுப்படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் பாலகாண்டம். கங்கைகான் படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் அயோத்தியா காண்டம்.
நாட்டுப்படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் பாலகாண்டம். கங்கை படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் அயோத்தியா காண்டம். கும்பகர்ணன் வதைப்படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் யுத்த காண்டம். எனவே இங்கு ஆற்றுப்படலம் இடம்பெற்றுள்ள காண்டம் என்பது பாலகாண்டம் என்பதே சரியாகும். அதாவது நாட்டுப்படலம் பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ளது, ஆற்றுப்படலம் பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ளது, கங்கைகான் படலம் அயோத்தியா காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது, கங்கை படலம் அயோத்தியா காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது, கும்பகர்ணன் வதைப்படலம் யுத்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த வகையில் ஆற்றுப்படலமும் அதுபோக நாட்டுப்படலமும் பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ளன. வினா எண் 36. கரங்கு போல விற்பிடித்த காலத்தூதர். இவ்வடியில் உள்ள கரங்கு என்பதன் பொருள் காற்றாடி என்பதாகும். கும்பகர்ணன் வதைப்படலம், அதாவது யுத்த காண்டத்தில் உள்ள கும்பகர்ணன் படலத்தில் கும்பகர்ணனை எழுப்பும் விதமாக உறங்குகின்ற கும்பகர்ணவும் கண்மாய வல்லாம் இறங்குகின்ற தின்று காண எழுந்திராய் கரங்கு போல விற்பிடி. வினா எண் 37. வேள நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாளோ என்ற கம்பனின் வரியில் குறிப்பிடப்படும் வில்லாள் யார்? ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாளோ, தோழமை என்று அவர் சொல்லிய சொல்லால் சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேள நெடும். வினா எண் 38. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் அங்கு வறுமை இல்லாததால். குறிப்பாக கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நாட்டுப்படலத்தில் வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையார், திண்மையில்லை ஓர் செருணர் இன்மையால், உண்மையில்லை பொய்யுரை இல்லாமையால், வெண்மையில்லை பல்கேள்வி மேவலால் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது. அதன்படி அங்கு வறுமை இல்லாத காரணத்தால் கோசல நாட்டில் கொடை இல்லை என்று கூறப்படுகிறது. வினா எண் 39. வெண்மையில்லை பல கேள்வி மேவலால் என்ற கல்வியில் பெரியவரின் வரியில் வெண்மை என்ற சொல்லின் பொருள். கல்வியில் பெரியவர் கம்பர். அவரது வரியில் வெண்மையில்லை பல்கேள்வி மேவலால் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது. அந்த வரிகளில் உள்ள வெண்மை என்ற சொல்லின் பொருள் அறியாமை.
வினா எண் 40. தண்டலை மயில்களாடத் தாமரை விளக்கந்தாங்க என்ற வரிகளில் தண்டலை என்பதை பிரித்தெழுதக் கிடைப்பது தன்மை கூட்டல் தலை என்பதாகும். தண்டலை என்றால் குளிர்ந்த சோலை என்று பொருள். குளிர்ந்த என்பதன் பொருள் தன்மை. எனவே இச்சொல்லை தண்டலை என்ற சொல்லை தன்மை கூட்டல் தலை என்று பிரித்து எழுதுவதே முறையானது. வினா எண் 41. கொண்டல் கண் முடிவின் ஏங்கக் குவளை கண்விழித்து நோக்க என்னும் வரியில் உள்ள கொண்டல் என்பதன் பொருள் மேகங்கள் என்பதாகும். கொண்டல் கண் முழவின் ஏங்க குவளை கண்விழித்து நோக்க தெண்டிரை எழுநி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்ற வரிகள் கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நாட்டுப்படலத்தில் உள்ளது. எனவே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற கொண்டல் என்பதன் பொருள் மேகங்கள் என்பதாகும். வினா எண் 42. ஆதி வைத்தியநாதபுரி குகநாடுக செங்கீரை இவ்வடியில் காணப்படும் குகன் என்ற சொல்லின் பொருள் முருகன் என்பதாகும். குமரகுருபரர் எழுதிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் முருகனின் பிள்ளைத்தமிழாக பாடப்பட்டிருப்பதால் ஆதி வைத்தியநாத புரிக்குகன் ஆடுக செங்கீரை என்ற வரியில் குகன் என்பது முருகனையே குறிக்கும். வினா எண் 43. பண்டி என்ற சொல்லின் பொருள் வயிறு என்பதாகும். பண்டி என்ற சொல்லானது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் இடம்பெறுகிறது. இதன் பொருள் வயிறு என்பதாகும். ஒருவேளை முச்சி என்ற சொல்லாடலை கேட்டால் தலை உச்சி கொண்டை என்பதாகும். முச்சி என்றால் தலை உச்சி கொண்டை என்று பொருள். பண்டி என்றால் வயிறு என்று பொருள். வினா எண் 44. குமரகுருபரரின் காலம். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை எழுதிய குமரகுருபரரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூல்களை இயற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குமரகுருபரரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு.
வினா எண் 45. குழந்தையின் தலை மென்மையாக அசையும் மாதம். செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5 மற்றும் 6ஆம் மாதங்களில் மென்மையாக அசையும். இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர். இப்பருவத்தில் குழந்தை தன் வினா எண் 46. குமரகுருபரர் எழுதாத நூல். அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரத்தை எழுதியவர் சமணத்தை சார்ந்த முனைப்பாடியார் என்பவர் ஆவார். எனவே குமரகுருபரர் எழுதாத நூல் அறநெறிச்சாரம். குமரகுருபரர் எழுதிய நூல்கள். வினா எண் 47. பிள்ளைத்தமிழில் பாடப்பெறும் பாடல்களின் எண்ணிக்கை 100. 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பிள்ளைத்தமிழ். இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை. வினா எண் 48. கவிஞர் உமா மகேஸ்வரி எழுதாத நூல். கவிஞர் உமா மகேஸ்வரி எழுதிய நூல்கள் நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது. வினா எண் 49. தலையில் அணிவது சூளி. காலில் அணிவது சிலம்பு கிண்கிணி. இடையில் அணிவது அரைநான். நெற்றியில். வினா எண் 50. ஏற்றம் இரைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருப்பது நாட்டுப்புற தமிழ். ஏற்றம் இரைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புற தமிழ் என்ற வரிகள் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பாடப்பகுதியில் நுழையும் முன் என்ற துணை தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது.